ஓம் சாய்ராம். சாய் என்பர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். சாய்பாபாவின் சத்திய வாக்கு. என் பிரியமான பக்தர்களே, உங்களின் தேவையை அறிந்து உங்களுக்கு உதவுவதற்காகவே உங்களுடைய குருவாக உங்கள் முன் நான் அமர்ந்திருக்கிறேன். எப்போதும் என் மீது வைக்கும் நம்பிக்கையை மட்டும் குறையாமல் பார்த்து கொள்ளுங்கள். நான் எப்போதும் உங்களுடன் தான் இருக்கிறேன். உங்களுடைய குறைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு சொல்லி தான் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா என்னைக்கு என்னை நீங்கள் பரிபூர்ணமாக சரணாகதி செய்து, பாபா நீங்கள் தான் என்னுடைய ஒரே அடைக்கலம், உங்களுடைய பாதம் தான் என்னுடைய சரணாலயம் அப்படின்னு சொல்லி மனதார சங்கல்பம் ஏற்றுக்கிட்டீங்களோ, அந்த நாள் தொடங்கி எப்பவும் நான் உங்களோட தான் உறைந்து இருக்கிறேன். எந்த ஒரு காலகட்டத்திலும் என் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையை மட்டும் குறையாம பார்த்துக்கோ, அது மட்டும் போதும். என்னுடைய அருள் எப்போதும் உனக்கு உறுதுணையாக இருக்கும். நான் ஷீரடியில் மட்டும்தான் வசிக்கிறேன்னு சொல்லி நீ நம்புறியா? இல்லை, அப்படி நீ நம்பினியானா என்னை நீ முழுசாக புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். நீ மனசால சாயின்னு நினச்ச அந்த நொடியே உன்னுடைய வீடே என்னுடைய ஆலயமாக மாறும். ஏன் ஒரு படி மேலே சொல்லணும்னா, உன்னுடைய ஷீரடி என்னுடைய ஆலயம் அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிற இல்லையா, அதே ஷீரடி உன்னுடைய வீட்டில் அமர்ந்திருக்கும் சாய் ரூபத்தில் உனக்கு ஆசீர்வாதம் அளிக்கும். என்னடா பாபா இப்படி சொல்கிறாரேன்னு சொல்லி நினைக்கிறியா? ஆமாம், என்னை நினைக்கக்கூடிய பக்தர்களுடைய வீடும் என்னுடைய ஆலயம்தான். நான் ஷீரடியில் மட்டும் இல்லை, என்னுடைய பக்தர்களுடைய இதய தாமரையில் நான் அமர்ந்து அவர்களுக்கு அருள் புரிகிறேன். இதை என்னை முழுசாக உணர்ந்த உன்னை போன்ற பக்தர்களுக்கு தெரியும். கஷ்டம் வரும்போதும் என் சாய் கைவிட மாட்டாருன்னு சொல்லி என்னை நம்பி வழிபாடு செய்யக்கூடிய உனக்கு எப்படி என் அருள் கிடைக்காம போகும்? ஒரு துளி கூட குறையாம நான் பார்த்துக்குவேன். நம்பிக்கையோடு என்னை வழிபடக்கூடிய உன்னை நான் எப்பவும் கவனித்து கொண்டே இருக்கிறேன். உன்னை யார் என்ன சொன்னாலும் சரி, துன்பப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை அவர்கள் பிரயோகப்படுத்தினாலும் எல்லாம் என் சாய்க்கே, எல்லாம் என் சாய்க்கு தெரியும். இதெல்லாம் என்னை பாதிக்காது. இந்த சங்கடங்கள் அனைத்தும் என் சாயியே சென்று சேரும்னு சொல்லி எல்லா சங்கடங்களையும் என் பாதத்தில் ஒப்படைக்கக்கூடிய உனக்கு என் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வேணா உன்னை கஷ்டப்படுத்தலாம், ஆனால் என்னை நம்பு, இனி வரக்கூடிய நாட்களில் இந்த சங்கடங்கள் படிப்படியாக குறையும். கஷ்டமே இல்லாமல் வாழக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. எல்லா கஷ்டமும் வந்துக்கிட்டும் போய்கிட்டுமே தான் இருக்கும். அவங்கவங்க இந்த சங்கடங்களை எந்த அளவுக்கு பக்குவமாக ஏற்றுக்கிட்டு அதை கடந்து போகிறாங்க அப்படிங்கிறதுல தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் இடையில் வித்தியாசம் தோன்றும். அதுபோல தான் நீ தான் கஷ்டப்படுறேன்னு சொல்லி நீ நினைக்காத. உன்னை விட நிறைய கஷ்டப்படக்கூடிய பக்தர்களும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு சில நேரங்களில் உனக்கு உடனுக்குடன் இதற்கான தீர்வு கிடைக்கலன்னு சொல்லி நீ வருத்தப்படுற. ஆனால் உன்னை விட ரொம்பவே சங்கடமாக இருக்கக்கூடிய பக்தர்களும் இருக்காங்க இல்லையா? அவங்கள முதல்ல அவங்களுடைய கஷ்டங்களை எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டு அடுத்தபடியாக உனக்கும் நான் அருள் செய்வேன். அது வரைக்கும் நீ செய்ய வேண்டியதெல்லாம் பொறுமையோடும் நம்பிக்கையோடவும் காத்திருக்கணும். எப்போவுமே தலைவலிங்கிறது ஒரு விஷயந்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை விட பெரிய பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்களும் இருக்காங்க இல்லையா? அதுபோல் கஷ்டத்துலேயே பெரிய கஷ்டம் எதுன்னு பார்த்து அதை முதல்ல சரி செஞ்சுட்டு அடுத்தபடியாக நான் நோக்கி வரக்கூடியது நீயா தான் இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு என் குழந்தையே. உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் என்னோட அருளோட பரிபூர்ணமாக சரி செய்யப்படும். உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களை நினைத்து
கவலைப்படுவதை நிறுத்து. முதல்ல உன்னை பற்றி கொஞ்சம் யோசி. உன்னுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்து. சரியான நேரத்தில் உணவை உட்கொள். எந்த நேரம் பார்த்தாலும் எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்காத. நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இனி நடக்க போகிறது அது நடக்கிற மாதிரி நடக்கத்தான் போகுது. நீ எதுக்காக வீணாக குழப்பிக்கொண்டு உன்னுடைய இன்றைய நாளை, இன்றைய சந்தோஷத்தை இழந்து கொண்டிருக்கிறாய்? எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ சாயின்னு சொல்லி என்கிட்ட ஒரே ஒரு முறை சொல்லிட்டா போதும். ஒவ்வொரு முறையும் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. நீ பணிவாக செய்யக்கூடிய ஒரு நமஸ்காரமே எனக்கு போதுமானது. நீ மனதார என்னை நினைத்து வழிபடுகிறாய் அல்லவா? அதற்கான பலன் உன் கைமேல் வந்து சேரும் காலம் கனிந்து விட்டது. இனி வரக்கூடிய நாட்களில் உன்னுடைய சந்தோஷம் இரட்டிப்பாகும். உன்னுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். உன்னுடைய ஆத்ம பலம் அதிகரிக்கும். மனதளவில் நீ பலமாக இருப்பதனால் உன்னுடைய ஆன்மீக முன்னேற்றமும் சிறப்பாக இருக்கும். எதை பற்றிய கவலையும் வேண்டாம். என் சாய் என்னுடன் இருக்கிறார் என்று நீ பரிபூர்ணமாக நம்பும் நம்பிக்கையும் என்னுடைய அருளும் எப்போதும் உன்னை உடனிருந்து காக்கும். இது வெறும் வார்த்தைன்னு நினச்சிக்காத. இது உன் சாய் உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கு. எப்பவும் இது பொய்க்காது. என்னுடைய அருள் எப்போதும் உன்னை ஒரு கவசமாக சூழ்ந்திருந்து காக்கும். நல்லதே நினை, நல்லதே செய், நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ சாய்ராம். இது போன்ற பாபாவின் அற்புதமான அருள் நிறைந்த அருள் வாக்குகளை கேட்பதற்கு இணைந்திருங்கள் சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைல். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.